வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில எதை நம்ம பின்பற்றுனா இறைவனை உணர்ந்து நம்ம அந்த முக்தி நிலையை நோக்கி போக முடியும் அப்படின்னு தான் இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. பொதுவா பக்தி மார்க்கம், யோக மார்க்கம்னு இருக்குங்க. இந்த பக்தி மார்க்கம் முதல்ல நான் அதை அப்புறம் சொல்றேன். தியானம் பண்ணாதான் இறைவனை அடைய முடியும், தியானத்துலதான் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. தியானம் ஒரு மெயினான ஒரு கீ. ஆனா பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் பலதும் இருக்கு. அததான் இப்ப நான் சொல்ல போறேன். முழுமையா பாருங்க. பொதுவா இந்த பக்தி மார்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா, கோவிலா போவோம், பல கோவில்களுக்கு போவோம். முருகர் கோவில் போவோம், சிவன் கோவில் போவோம், அந்த ஊருக்கு போவோம், இந்த ஊருக்கு போவோம், எல்லா ஊரும் சுத்திக்கிட்டே இருப்போம். பல மலை பயணங்கள் மேற்கொள்ளும். இதனால நமக்கு என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய ஆன்மா தாங்க பக்குவம் அடையுது. அதாவது நமக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே போயிட்டு நமக்குள்ள அந்த இறை ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்கிறோம். இந்த மாதிரி பல மலை பயணங்கள் போகும்போது அங்க இருக்கிற பல மூலிகை காற்றுகள், மிகப்பெரிய மலையெல்லாம், இந்த பருவத மலை, வெள்ளையங்கிரி மலை, அப்புறம் சதுரகிரி, கொல்லிமலை, இந்த மாதிரி பல மலைகள் இருக்கு இல்லைங்களா நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி மலைகள் நம்ம ஏறும் பொழுது அங்க இருக்கிற இறை ஆற்றலும், சித்தர்கள் பல தவம் பண்ண அவங்களுடைய அந்த ஒரு வைப்ரேஷனும், பல மூலிகை காற்றும் நம்ம சுவாசிக்கிறோம். இதனால இந்த பக்தி மார்க்கத்துல இப்ப நான் சொல்லிட்டு வர்றது நல்லா கவனிங்க. இதனால நமக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே போயிட்டு நமக்குள்ள அந்த இறை ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமா பதப்படுத்தி வைக்கிறோம். இதை தொடர்ந்து நம்ம கருவறையில இருக்கிற சிவனையோ, முருக பெருமானையோ, இல்ல ஒரு அம்மனையோ, இந்த மாதிரி எந்த தெய்வத்தை வேணாலையோ, பெருமாளையோ நம்ம அதை வணங்கும் பொழுது நம்மளுடைய மனம் ஒருநிலைப்படுது. நம்மளுடைய மனம் அப்படி செதறல. அதனால நம்ம கிட்ட இருக்கிற அந்த துர்குணங்கள் எல்லாம் அழிஞ்சு இறைவன் ஒருவனே. இறைவனுக்கு நம்ம சிவன் கோவில், முருகர் கோவில் போகும்போது 2 துவாபர பாரத இப்படி வச்சிருப்பாங்க கைய. அதுக்கான அர்த்தம் என்ன? இறைவன் ஒருவனே அப்படின்ற அந்த விஷயம் தாங்க. அதனால நம்ம அங்க போயிட்டு அந்த கருவறையில பார்க்கும்போது நம்மளுடைய மனம் ஒருநிலைப்பட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு நிலை, நம்மளுடைய ஆன்மா பக்குவம் அடையுது. இதனால நம்ம செய்யற செயல், அதாவது நம்ம இந்த கோவிலுக்கு போனா இது எனக்கு நல்லது நடக்கும், இது எனக்கு முடியும், நல்லபடியா முடியும், எனக்கு கல்யாணம் முடியும், குழந்தை பிறக்கும், இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம். பல பேர் சொல்லுவாங்க, நான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேன், திருவண்ணாமலை போயிட்டு வந்துட்டேன், இதனால எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, நமக்குள்ள அந்த எண்ணம், அதாவது அந்த பாசிட்டிவ், அந்த ஒழுங்கான எண்ணம், நம்ம இது நடக்கும் நடக்கும் நடக்கும், எனக்கு நல்லது நடந்துடும் அப்படின்னு நம்ம அதை திரும்ப திரும்ப யோசிக்கிறதால மட்டும்தான் நமக்கு அந்த விஷயம் நடக்குது. நான் திருவண்ணாமலை போயிட்டு வந்துட்டேன்டா, நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேன்டா, அந்த முருகப்பெருமானை பார்த்துட்டேன், எனக்கு எல்லாமே நல்லதா நடந்துடும் அப்படின்னு இந்த பக்தி மார்க்கத்துல நம்ம போக போக நம்மளுடைய உள்ளமும் தூய்மையாகும், நம்ம மனம் ஒருநிலைப்படும். இறைவனை நம்ம வழிபட்டாலும் நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் வந்திருக்கும். இந்த கஷ்டங்கள் வரும்போது நம்மளுடைய மனநிலை எப்படி மாறுனா, உன்னை எப்படி எல்லாம் வீந்து வணங்குன, உனக்கு இந்த பரிகாரம் பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, ஆனா நீ எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு நம்ம புலம்புவோம். இது முற்றிலும் தவறுங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்றதால ஒரு யூஸும் கிடையாது. நம்ம கர்மவினைப்படிதான் ஒவ்வொரு விஷயம் நடக்குது. நம்ம இறைவன் கிட்ட போகும்போது இந்த கர்மவினையே மாத்தி எழுதுவாரு. ஆனா உங்க தலையில பெரிய கல் விழறதுக்கு பதிலா ஒரு சின்ன தேங்காய் விழ வைப்பாரு. நீங்க அதை நினைச்சு எனக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்ட, அதை கொடுத்துட்ட, எப்படி கொடுத்துட்ட அப்படின்னு வாங்க. அப்படிலாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப தவறான விஷயம். இந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல நம்ம பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பல கோவிலுக்கு போவோங்க. அது மிக பிரதிஷ்டி பெற்ற கோவிலுக்கு போறதா இருந்தாலும் அங்க ஜோசியம் பார்த்துட்டு இருப்பாங்க. உனக்கு கை ரேகை பாக்குறேன், உனக்கு கிளி ஜோசியம் பாக்குறேன், வாங்கன்னு வாங்க. அப்போ அவங்க கிட்ட போய் ஜோசியம் பாருங்க, இதை பாருங்கன்னு. நீங்க எதுக்கு கோவிலுக்கு போறீங்க? உங்களுடைய எது நடந்தாலும், எனக்கு நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் அது இறைவன் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் போறீங்க. அங்க போயிட்டு நம்ம அந்த இறைவனை வழிபட்டுட்டு வந்தாலும், ஆனா ஜோசியம் பாக்குறது, இல்ல கைரேகை பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பல பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் என் கண் கூட பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்குவாங்க. முதல்ல எனக்கு இன்பம் வந்துடுச்சு, அந்த இறைவன் தான் இன்னைக்கு என்ன நடத்தி கொடுத்திருக்காரு, கஷ்டம் வந்தாலும் அந்த இறைவன் பார்த்துப்பாரு, இப்படி நம்ம சரிசமமா பாக்குற நிலை நமக்கு வந்துட்டா மிக சுலபங்க. நம்மளுடைய வாழ்க்கை
ரொம்ப மகிழ்ச்சியா வாழலாம். அந்த சரணாகதி நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த சரணாகதி நிலைதான் நம்ம அழகா, அதாவது நம்ம ஒண்ணுமே தெரியாது, அது மிகப்பெரிய பிரச்சனை வந்தாலும் ரொம்ப சர்வசாதாரணமா பார்ப்போம். அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நம்ம அந்த ஒரு மனநிலைக்கு போயிடுவோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பழகணும். ஒவ்வொரு விஷயமா நம்ம பழக பழகதான், எதுவா இருந்தாலும் நம்ம பழக பழகதாங்க அது நமக்கு கை கூடி வரும். அதனால இந்த மாதிரி மனநிலையில நம்ம போகும்போது நம்ம பக்தி மார்க்கத்துல இருந்து அடுத்து நம்ம அந்த யோக மார்க்கத்துக்கு எப்படி போகலாம், ஒரு சில வழிகாட்டுதல், இறைவனை வணங்க இறைவனே நமக்கு வழி காட்டுவாரு. கடைசி வரைக்கும் சாமி சாமின்னு கோவில் கோவிலா சுத்துறோம், எல்லா இடத்துலயும் போறோம். சிறிய வயதுல இருந்து முதியவர்கள் கூட கோவில்ல தான் சாமி இருக்காங்க. நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பல பேர் கோவிலுக்கு தான் போவாங்களே தவிர இந்த ஞான மார்க்கத்துல வரது கம்மி. இந்த யோகம், தவம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றது. அப்போ கடைசி வரைக்கும் நம்ம கோவில்ல சுத்திக்கிட்டே இருந்துட்டோம்னா அந்த இறைநிலையை அடைஞ்சிடலாமானா கிடையாது. இதனால நம்மளுடைய மனம் பக்குவம் அடையுதே தவிர நம்ம அந்த முக்தி நிலையை நோக்கி எல்லாம் கொண்டு போகாது. நம்ம இப்ப பல பேர் கோவிலுக்கு வருமா, பல பாவங்கள் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு ஏதோ கோவில்ல வந்து லட்சமா கொட்டி என்ன யூஸ்? ஒரு யூஸும் கிடையாது. இப்போ உள்ளம் தூய்மையா, வெளிப்புறத்துல அன்னதானம் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து எல்லாரையும் கோர சொல்லல, ஒரு சில பேர் அன்னதானம் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பல அழுக்குகள் சேர்த்து வச்சிருப்பாங்க. அவனை அழிக்கணும், இவனை இது பண்ணணும், பல குடும்பத்தை அழிக்கணும், இப்படின்னு பல பேர் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் சாமி கும்பிட்டு என்ன, ஒரு பெத்த அம்மா அப்பாவையே நம்ம பார்த்துக்க முடியலன்னா நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் நமக்கு ஒண்ணு நடக்காதுங்க. இதுதாங்க உண்மை. இந்த பக்தி மார்க்கத்துல பல பேர் வழிபட்டு சாமி அந்த இறை ஆற்றல், நம்ம இறைவனை வழிபட நமக்குள்ள இருக்கிற நம்மளுடைய மனமே நமக்கு குருவா மாறி உங்களை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போவோம். நீ என்ன பண்ணணும்? தியானம் பண்ணு. இப்ப கோவில் போற, மனம் வந்து ஒரு அமைதியா உட்கார்ற, கோவிலுக்குள்ள எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லை, அந்த கோவில்ன்றது ஒரு அமைதியான நிலையில இருக்கு. அப்போ நீ அமைதியா உட்கார்ற, உன்னோட எண்ணம் தூய்மையாவது. அடுத்து என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். தியானம் உடனே பண்ணிட முடியுமா? அப்ப அந்த தியானத்தை பழகணும். தியானம்லாம் இயற்கையா வரக்கூடியது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியது இல்லைங்க. இதெல்லாம் தானா இயற்கையா நடக்கக்கூடியது. இப்போ கோவிலுக்கு போக போக நம்மளுடைய மனம் ஒருநிலைப்படும், பல ஜீவ சமாதிக்கு போக மனம் ஒருநிலைப்படும். அப்ப அப்படியே உட்காருவோம். முதல்ல ஒரு 10 நிமிஷம் உட்காருவோம். 10 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் ஆகும். அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஆகும். இப்படி நம்ம வந்து அப்படியே கடந்து போயிட்டு இன்னும் அடுத்த நிலை என்ன, ஏதாவது ஒரு குரு நமக்கு கிடைப்பாரு. குரு கிடைச்சி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு யோக பயிற்சி நமக்கு கொடுப்பாரு. அது கிரியா யோகமோ, வாசி யோகமோ, குண்டலினி யோகமோ, சித்த வித்தையோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம உபதேசம் பெற்று அதை நம்ம பண்ணும் பொழுது நம்ம இறைவனா மாறுறோம். அப்போ அடுத்து என்ன பல அனுபவங்கள் நமக்குள்ள வரும். இப்போ பல விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இப்போ இதெல்லாம் நடக்குதா, அப்ப தியானத்துல இதெல்லாம் இருக்கா, அப்ப அடுத்து என்னன்னு போயிட்டு கடைசியில இந்த தியானம் வந்து தாரணையா மாறி தாரணையில இருந்து சமாதி நிலையை நோக்கி போகிறங்க. இப்படிதான் நம்ம ஒரு பக்தி மார்க்கத்தில இருந்து நம்ம ஒரு மிக உயர்ந்த அந்த சமாதி நிலையை நோக்கி போறோம், முக்தி நிலையை நோக்கி போறோம். பல பேர் இந்த பக்தி மார்க்கத்திலே இருந்துவாங்க. நான் வந்து இறைவனை வழிபட்டா போதும், எனக்கு இந்த தியானம் இதெல்லாம் வேணாம், நான் இறைவனை கும்பிடுறேன்னா வரேன், இதுவும் நல்லது, ஆனா முக்தி பேரு நோக்கி போக முடியுமானா டவுட்டு தான். அடுத்த பிறவி உங்களுக்கு ஒரு நல்ல பிறவியா கிடைச்சி இதோட தொடர்ச்சி உங்களை அந்த தவத்தை நோக்கி கொண்டு போகும். சோ நான் கடைசியா சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்க பக்தி மார்க்கத்துல இறைவனை வழிபடுங்க. நீங்க கோவிலுக்கு போக வேணாம், பல மலைகள் ஏற வேணாம் அப்படிலாம் சொல்ல, இந்த மாதிரி இறைவனையும் வழிபடுங்க. இறைவனை வழிபட்டுக்கிட்டு வழிபட இறைவனே உங்களுக்கு ஒரு சில வழிகள் காமிப்பாரு. நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு குருவை உங்களுக்கு காமிப்பாரு. நம்மளுடைய ஆன்மா பக்குவம் அடைய ஏதாவது ஒரு குருவை நமக்கு காமிப்பாரு. அந்த குரு பல சக்தி வாய்ந்த யோக முறையை நமக்கு உபதேசம் பண்ணுவாரு. அந்த உபதேசத்தை பிடிச்சிட்டு நம்ம அந்த ஒரு பயிற்சி பண்ணி நம்ம தொடர்ந்து அந்த இறை சிந்தனையில இருந்துகிட்டு இறை வழிபாட்டிலையும் இருந்துகிட்டு தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அதனால இறைவன் இல்லாத இடமே இல்லைங்க. யார் யார் எங்கெங்கிருந்து என்னென்ன வேண்டினும் அங்கங்கிருந்து அருள் புரிவாய் அருட்பெருஞ்சோதி. இறைவனை நம்ம எங்க இருந்து நினைச்சாலும் எங்க இருந்து வேணுனாலும் அங்க பரிபூரணமா நமக்கு இறை அருள் கிடைக்கும். அதனால இந்த கூடவே
நீங்க அதை வழிபட்டீங்கனாலே இந்த யோகம் ஆகிறதுக்கு தானா வந்துடுவீங்க. ஏதோ பல பேரெல்லாம் ஏதோ நானும் கோவிலுக்கு போவேன் அப்படின்னு போவாங்க. அவங்கதான் கடைசி வரைக்கும் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கணும். ஆனா உண்மையா இறைவனை அடையணும், எனக்குள்ள அந்த ஒரு இறை தேடுதல் இருக்கு, என்னுடைய ஆன்மா ஒரு நல்ல நிலையை அடையணும், முக்தி நிலையை அடையணும், இப்படின்ற தினந்தோறும் அந்த சிந்தனையை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இறைவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டாருங்க. இதுதான் நான் சொல்ல வர விஷயம். நான் சொன்ன விஷயம் எல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா போதும். மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.